குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பர் 16th இன்சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா ஃபேஸ் க்ளவுடோட யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, பார்த்து பயனடைஞ்சுக்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட் நியூஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு சில ஸ்கீம்ஸ் தந்திருக்காங்க, அதனால் முக்கியம் கிடையாது. ஓகே, ஸோ செகண்ட் நியூஸ் வந்து மணிப்பூர் என்னென்னா மணிப்பூர் விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டேட் அந்த ஒரு 5-6 நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்டேட்டுக்கு வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ணியிருந்தார். ஓகேங்களா? ஸோ அதில் முக்கியமானது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மணிப்பூரை பற்றி நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா வந்து இப்போது ஹார்ட் ஆஃப் த டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மைண்டு ப்ராஜெக்ட். ஸோ ஓகே, இந்த மைண்டு ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை மட்டும் பார்த்து வச்சுக்க. இது ஒன்று தான் அப்ரிவியேஷனில் இருந்துச்சு, அதனால் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எவ்வளோ கோடி? 550 கோடி. ஓகே, எஸ், அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஞான் பாரதம் மிஷன். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த பழைய ஓலைச்சுவடி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம். ஓகே, 2024 31 7 வருஷம். ஓகே, ஸோ இதுக்கான பட்ஜெட் பார்த்துங்க 482 கோடி. 7 வருஷத்துக்கு 482 கோடி. ஓகேவா? அப்போ இந்த வருஷத்துக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 60 கோடி. ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக வந்து 3.5 கோடி தான் ஒதுக்கியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி 60 கோடி கொண்டு வந்தாங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எவ்வளோ மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா 1 கோடி மேனுஸ்கிரிப்ட்ஸை வந்து ஓலைச்சுவடிகளை வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அதான் வந்து எய்ம். ஓகே, இப்போ 7 வருஷம் அப்படின்னு சொன்னதோன்னா இன்னொரு மிஷன் வந்து 7 வருஷம் இருக்குது. ஞாபகம் இருக்கா? என்ன மிஷன்? நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். ஞாபகம் இருக்கா? 7 வருஷம் 34,300 கோடி. ஓகே, அதே மாதிரி நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் ரீசைக்கிளிங் மிஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கு. ஓகேங்களா? 1500 கோடி. ஓகே, எஸ், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஞான் பாரதம் மிஷனில் வந்து ஸோ இது வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன ஒரு கான்டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ராமகிருஷ்ணன், சிஇஓ ஆஃப் இன்வர்ஸ் ஏ, அதனுடைய சிஇஓ ராமகிருஷ்ணன். ஓகேங்களா? அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அது மட்டும் பார்த்து வச்சுங்க. ஓகே, எஸ். அடுத்தது வந்து இந்த ஓபிஎம் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா? ஓபிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு ட்ரக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ கஞ்சா எப்படி, அது மாதிரி கஞ்சா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெடிசனல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து லைசன்ஸ் வாங்கி கவர்மெண்ட்கிட்ட லைசன்ஸ் வாங்கி விளைவிக்கணும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்காமல் விளைவிச்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உள்ள தூக்கி வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு என்ன ஓபிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுவும் ஒரு ட்ரக். ஓகேங்களா? ஸோ அது வந்து மெடிசனல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணாங்க. அதுக்கு மேக்ஸிமம் எங்கே விளையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். பிரதேஷ் 2, ராஜஸ்தான் 1. ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸுக்கு வந்து லைசன்ஸ் அப்படிங்கிறத ஒரு சிலர் தந்திருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? யார் தந்திருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து தந்திருக்காங்க. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இதில் பெரிய நியூஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓபிஎம் ஸோ ரீசெண்டாக எதை வந்து எந்த ஒரு பிளான்ட்டுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கலாம். எது? ஓபிஎம். ஓகேவா? எஸ். இது வந்து பெரிய நியூஸ் கிடையாது. என்ன அப்படின்னா அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குங்க இல்லையா, உமன் லெட் செல்ஃப் ஹெல்ப் குரூப், இதை வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக எங்கே பீகாரில். ஓகேங்களா? ஸோ அதுக்காக 2 ஆர்கனைசேஷன் சைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது? பாட்னாவில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் டெக்னாலஜி. ஓகே, அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து ஒரு ஸ்டேட் டெவலப்மெண்ட். ஸோ பார்த்து வச்சுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து தேவையில்லாத நியூஸ். ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. ஸோ ஆனால் வந்து டிஃபென்ஸோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? எவ்வளவு மொத்த உற்பத்தி வந்து 2029 வந்து 3 லட்சம் கோடி, 2029 3 லட்சம் கோடி டோட்டல் ப்ரொடக்ஷன். அதில் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 50,000 கோடி. இப்போ எக்ஸ்போர்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 23,600 கோடி இருக்குது. டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து 1,51,000 கோடி இருக்குது. ஓகேவா? எஸ். இது தேவையில்லைங்க. இதெல்லாம் வந்து இவ்வளோ டெப்த்தாலாம் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுவும் தேவையில்லை. ஓகே, ஸோ அடுத்து வந்து ஆர்பிஐ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியம். ஆர்ஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் அப்படின்னா வந்து 1 RRB. ஓகேங்களா? 1 ஸ்டேட் 1 RRB எப்போ வந்துச்சு? May 1, 2025. 43லேருந்து 28. ஓகேங்களா? இது வந்து 4th டைம், அதாவது 4th ட்ரான்ச்சி. அப்படின்னா என்னது?
4வது டைமு இந்த மாதிரியான அமல்கமேஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எப்போ பண்ணாங்க அப்படின்னா 2005 to 2010. ஓகேங்களா, இதுக்கான ரெக்கமெண்டேஷன் யார் பண்ணாங்க அப்படின்னா வியாஸ் கமிட்டி. ஓகேங்களா, 196 82 கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ இப்போது லெண்டிங் சைடு வந்து அதாவது ஆர்ஆர்பியோட லெண்டிங்கை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப காம்படேட்டிவாக என்ன சொல்கிறது ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நபார்டு வந்து சென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் கிரெடிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில்டு பண்ணுறாங்க. இது மூலமாக வந்து ஸோ நிறைய லோன் அப்படிங்கிறது வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, ஓகே, அவ்வளோதான் விஷயம். அடுத்தது ஃபோன்பே மேலே வந்து ஒரு 21 லட்சம் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. 21 லட்சம் ஃபைனு. ஓகேங்களா, இது எதுக்காக அப்படின்னா த ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாததுனால. ஓகேங்களா, ஸோ பேமெண்ட் அப்படின்னு வந்தால் எந்த ஆக்ட் வரும்? பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007 வரும். ஓகேவா, எஸ். கம்பெனி வந்தாங்கன்னா கம்பெனி அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா கம்பெனி ஆக்ட் 2016 13 கம்பெனி ஆக்ட் 2016. எஸ். ஸோ அடுத்தது வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பக்கத்து கண்ட்ரியாக இருக்கக்கூடிய நேபாளில் வந்து முன்னாடி பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் யார் அப்படின்னா கேபி சர்மா ஓலி. ஓகேங்களா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சி ப்ரொட்டஸ்ட் மூலமாக ரிசைன் பண்ணிட்டார். ஸோ இப்போ அந்த இடத்தை வந்து யார் நிரப்பியிருக்காங்க அப்படின்னா ஜட்ஜ். ஓகேங்களா, ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கக்கூடிய சுசீலா கர்கி. ஓகே, சுசீலா கர்கி இன்டீரியம் பிரைம் மினிஸ்டரா, ஓகே, தற்காலிக பிரைம் மினிஸ்டராக வந்து போட்டிருக்காங்க. பேர் கேட்பாங்க, அவ்வளோதாங்க. அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, சத்யா ஸ்ரீனிவாஸ். ஓகே, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா. யாருக்கு? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு. அப்போ இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? விகாஸ் ஷீல். ஓகே, அவ்வளோதான். ஏடிபி பேங்கோட இது மட்டும் பார்த்துச்சுங்க. ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ அடுத்தது வந்து இந்த கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து செகண்டு சேலோ வாட்டர் ஏர்க்ராஃப்ட். ஓகேங்களா, சேலோ வாட்டர் அந்த நியூஸ் தானே இது? எஸ். இல்லை, இது வந்து ஆரவல்லியை வந்து பார்த்துச்சிங்க அப்படின்னா கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரவல்லி ரேஞ்ச் எங்கே இருக்குது? ஹரியானாவில் இருக்குது. ஞாபகம் இருக்கா? ஆரவல்லி ரேஞ்ச் ஹரியானாவில் இருக்குது. அதனால் இந்த இதில் இருந்து கொஸ்டின் வந்து ரொம்ப ரேர் கேட்குறதுக்கு. ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடுவாங்க கேண்டிடேட்ஸ், அதனால் கேட்க மாட்டாங்க. ஓகேவா, ஓகே, இதுதான் அந்த நியூஸ். இந்த கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் வந்து செகண்டு ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் சேலோ வாட்டர் கிராஃப்ட் செகண்டு. அப்போ ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அருணாலா. செகண்ட் வந்து ஆண்ட்ரோத். ஓகே, இது யார் பில்டு பண்ணுறது? கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர். ஓகே, அவங்க தான். ஓகேவா, ஓகே. ஸோ இது வந்து 25 நாட்டிக்கல் அப் டு 25 நாட்டிக்கல் மைல்ஸ். ஓகேங்களா, அப்ராக்சிமேட்லாக 46 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போகக்கூடியது. 25 நாட்டிக்கல் மைல்ஸ். 25 ஞாபகம் வச்சுக்க, நானும் ஞாபகம் வச்சுக்கிறேன். 25 இப்படி தான் கேள்வி வரும். ஈஸியாலாம் இருக்காது. அதனால் வந்து எந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கணுமோ அந்த அளவுக்கு டெப்த்தாக படிச்சுங்க. ஓகே, இது வந்து தேவையில்லாத ஒரு இது, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது இதிலிருந்து கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது எங்கே நடந்துச்சு? லண்டன் கிடையாது, இங்கே இங்கிலாண்டில். ஓகேங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யார் அப்படின்னா கஜகஸ்தான். எவ்வளவு? 7 கோல்டு. தேர்டு பிளேஸ் வந்து இந்தியா 2 கோல்டு. ஓகேங்களா, 2 கோல்டு. அப்போது 2 கோல்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேர் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, 2 கோல்டு. ஸோ யார் அப்படின்னா மீனாட்சி ஹூடா. ஓகே, இவங்க வந்து 48 kg கேட்டகரி. அடுத்தது ஜாஸ்மின் லம்போரியா, அவங்களும் கோல்டு 57 kg கேட்டகரி. ஓகேங்களா, ஸோ இப்போ சப்போஸ் வந்து ஜாஸ்மின் லம்போரியா வந்து எந்த ஸ்போர்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி தான் மீனாட்சி ஹூடாவும். ஓகே, இது தேவையில்லாத நியூஸ். அடுத்தது ஹிந்தி திவாஸ் செப்டம்பர் 14. ஓகேங்களா, ஹிந்தி திவாஸ் செப்டம்பர் 14. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ, பாய்.